தமிழ்நாட்டின் உரிமைகளை பிரதமர் மோடியிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி அண்ணா நகரில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதற்கு முழு காரணம் முதலமைச்சரும் திமுக வேட்பாளர் கனிமொழியும் தான் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் ரூபாய் 440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள், சாலை பணிகள், குடிநீர் குழாய் அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில ரூபாய் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர் சிகிச்சைக்கான சிறப்பு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில மழைநீர் வடிகால், பேவர் பிளாக் சாலைகள், சிறுபாலங்கள், LED விளக்குகள் அமைப்பது 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் முடிக்கப்பட்ட சாதனைகள். திரேஸ்புரத்துல 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மீன் இறங்கு தாக்குதல் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் நாம செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 வருடங்கள்ல உங்க தொகுதிக்கு செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய சாதனைகளை செலவற்ற மட்டும் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கேன். இதை தவிர பல சாதனைகளை, பல பணிகளை உங்களுடைய